இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா இவங்க பேசுறது எல்லாமே பாட்டா படிக்குது. அடுத்து இந்த ஊரை விட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. இவங்க போறப்ப அந்த ஊரோட பாலம் இடிஞ்சு விழுந்துருது. அடுத்து இந்த ஊர்ல இருக்கிற சாமியாரு தெய்வ குத்தமாயிருச்சு, அதனாலதான் நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்றாரு. ஆனா அதே ஊர்ல இருக்கிற டாக்டர் அதெல்லாம் இல்ல, இதுக்கு முன்னாடி உலகத்துல கொரோனா வைரஸ் வந்த மாதிரி இதுவும் ஒரு நோயின்னு சொல்றாரு. அடுத்து ஊர் மக்கள் இந்த நோய் எப்ப போகும்னு கேட்க, இந்த பாட்டு நாயை குணப்படுத்துறதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு, அந்த மருந்து 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நோய் எல்லாமே போயிருன்னு சொன்ன உடனே அந்த மருந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க. அடுத்து 3 நாள் கழிச்சு நோய் சரியாகும்னு பார்க்க அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே பாட்டு போகவே இல்லை. என்னடா நோய் சரியாகலன்னு நம்ம டாக்டரை போட்டு கும்பிடுறாங்க. ஆக்சுவலா ஏன் இந்த ஊருக்கு இந்த சாபம் வந்துச்சுன்னா, இந்த ஊர்ல தங்க மீன்ஸ் இருக்கிறதால தங்கத்தை தோண்டி தோண்டி எல்லா மரத்தையும் வெட்ட ஆரம்பிச்சாங்க. அடுத்து அந்த ஊர்லயே கடைசியா ஒரு பச்சை பசைன்னு ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை நம்ம ஹீரோனி பாதுகாத்துட்டு வந்துட்டு இருப்பா. இந்த ஊர்ல அந்த மரத்தை தவிர மத்த எல்லா இடத்துலயும் தங்கத்தை தோண்டி இருப்பாங்க. அடுத்து இந்த மரத்துக்கு கீழே தான் நிறைய தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு மரத்தையும் வெட்டி சாச்சிடுறாங்க. நம்ம ஹீரோனி இந்த அநியாயத்திலும் கேட்க யாருமே இல்லையா இந்த ஊர்லன்னு கேட்ட உடனே அந்த சாமி இந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் இனிமே பேச்சே பேசக்கூடாதுன்னு பேசுறது எல்லாமே பாட்டா வர வைக்கும். இப்போ சொல்லுங்க மக்களே, இந்த சாமி இவங்களை தண்டிச்சது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.